Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் ஸ்காட் அண்ட் பாமன் ரியாக்ஷன். இது நம்ம ரெண்டு டிவிஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று அசிட்டிலேஷன், இன்னொன்று எனக்கு பென்சாயிலேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்காட் அண்ட் பாமன் அப்படின்னாலே அதோட ரியாக்டன்ட், மெயின் ரியாக்டன்ட் எனக்கு ஃபீனால் தான். ஸோ இந்த ஃபீனால் தான் நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், ஒரு எஸ்டர் மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ ஃபீனாலோட இங்கே நான் ஆட் பண்ண போகிறது அசிட்டைல் குளோரைட். ஸோ ஃபீனால் ஃபார்முலா C6H5OH. ஓகே, அசிட்டைல் குளோரைட் இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம். அசிட்டிக் ஆசிட் எல்லாருக்குமே தெரியும், CH3COOH. இது அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா, ரைட்? இதே ஃபார்முலா நான் என்ன பண்ணுறேன், இந்த OHன்ற மைனஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக Clன்ற மைனஸை உள்ளே கொண்டு வரேன். CH3COCl. ஓகே, அப்போ இதை ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க OH எடுத்துகிட்டு Cl உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் எனக்கு அசிட்டைல் குளோரைட். ஓகே, ஸோ ஸ்காட் அண்ட் பாமன்னாலே கண்டிப்பாக இந்த ரெண்டு ரியேஜன்ஸ் எனக்கு உள்ளே வந்துடணும். ஒன்று சோடியம் ஹைட்ராக்சைட் NaOH, இன்னொன்று எனக்கு பைரிடன். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், அசிட்டிலேஷன் பண்ண போகிறோம். அதாவது அசிட்டைல் குரூப்பை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஷன்னு முடிஞ்சாலும் நம்ம பண்ண போகிறது அடிஷன். ஸோ அசிட்டைல் குரூப்பை இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறதுனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் எனக்கு அசிட்டிலேஷன். ஓகே, இதுதான் என்னோடய அசிட்டைல் குரூப். இதைத்தான் நான் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அப்போ யார் எனக்கு வேணாம், இங்கே இருக்கக்கூடிய Cl மைனஸ் அப்படின்றது எனக்கு வேண்டாம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய ஹச்ன்ற ப்ளஸ்ஸை கொடுத்து HCl முதல்ல வெளியே அனுப்பிடுறேன். ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம சேர்த்து எடுத்துடலாம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்காட் அண்ட் பாமன்றது இட் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் ஃபீனால் இன்டு எஸ்டர். ஃபீனாலை எஸ்டராக மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்காட் அண்ட் பாமன் ரியாக்ஷன். ஓகே, அப்போ எஸ்டரோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RCOOR. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதை தான் நம்ம இப்போ அச்சீவ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா படி எனக்கு முதல்ல வர வேண்டியது இந்த ரெண்டாவது ரியாக்டன்ட்டு தான். அப்போ CH3, அடுத்து எனக்கு C டபுள் பாண்ட் O, அடுத்து இங்கே யார் எனக்கு மிச்சம் இருக்கா, OC6H5. அப்போ முதல்ல O என்ன ஜென்ரல் ஃபார்முலா அதான் முதல் வருது O, அப்புறம் எனக்கு C6H5, CH3COOC6H5. ஸோ இதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் நம்மளோட கார்பன் செயின். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த C6H5ன்றவன் எனக்கு சப்ஸ்டிடியூவன்ட் ஆகிடுவான். எப்போயுமே ஒரு ஐயூபேக் நேமை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு தான் நீங்கள் முதல்ல பேர் வைப்பீங்க. அப்போ C6H5வே நீங்கள் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட பேர் எனக்கு ஃபினைல். ஓகே, அப்போ அடுத்து கார்பன் செயின் பாருங்கள், 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ எத்து கார்பன் செயினில் எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்ட் தான். அப்போ அதோட சிம்பிள் எனக்கு ஏன். எப்போயுமே ஒரு எஸ்டரோட நேம் எனக்கு 8 அப்படின்ற சவுண்டோட முடியும். அப்போ இங்கே எனக்கு எத்தனோயேட். ஓகே, ஸோ ஃபினைல் எத்தனோயேட். ஓகே, அது மாதிரி இப்போ அடுத்து பார்த்துடலாம். ஃபீனலோட இங்கே நான் ஆட் பண்ண போகிறது பென்சாயில் குளோரைட். ஸோ சேம் ஃபார்முலா C6H5OH ப்ளஸ் பென்சாயில், அதாவது இதே ஃபார்முலா தான் CH3COCl தான். பட் இந்த CH3க்கு பதிலாக பென்ஸ் அப்படின்றதுனால இங்கே நான் வைக்க போகிறது C6H5. ஸோ C6H5COCl, சேம் ரியேஜென்ட் NaOHும் பைரிடனும். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், பென்சாயிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். பென்சாயில்ன்ற குரூப்பை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் பென்சாயிலேஷன். ஓகே, இப்போ யார் வேண்டாம், Clன்ற மைனஸ் வேணாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய Hன்ற ப்ளஸ்ஸை கொடுத்து HCl வெளியே அனுப்பிடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சேம் இங்கே நான் ஃபீனால ஒரு எஸ்டராக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். எஸ்டர் ஜென்ரல் ஃபார்முலா RCOOR. அப்போ ஏன் ஜென்ரல் ஃபார்முலா படி இந்த ரெண்டாவது ரியாக்டன்ட் தான் முதல்ல வரணும். அப்போ C6H5C டபுள் பாண்ட் O, இவனை எழுதும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுங்க, OC6H5. ஓகே, சேம் இது என்னோட கார்பன் செயின். அப்போ இது என்னோட சப்ஸ்டிடியூவன்ட். சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு நீங்கள் நேம் வைக்கும்போது இட் இஸ் கால்ட் அஸ் ஃபினைல். ஓகே, இது என்னோட கார்பன் செயின்னு சொல்லிட்டேன். குரூப் சேமாக இருந்தாலும் நீங்கள் அதை சப்ஸ்டிடியூவன்ட்டாக எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் ஃபினைல். அதே நீங்கள் கார்பன் செயின் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் பென்சின். ஸோ பென்ஸ் எஸ்டர்ன்றதால அதோட நேம் முடியும் போது எனக்கு O8ன்னு முடியும். ஸோ ஃபினைல் பென்சோயேட். ஓகே,
ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்காட்டன் பாமன் ரியாக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு 2 விதமாக கேட்கலாம். ஒன்று, வாட் இஸ் ஸ்காட்டன் பாமன் ரியாக்ஷன் நேம் கொடுத்து கேட்பாங்க. அப்படி கொடுத்தா மேபி எதர் 1 or 2 2ல் நீங்கள் ஏதாவது 1 எழுதினா போதும். அதுவே இது சம்டைம்ஸ் ரியாக்டண்ட்டை கொடுத்துருவாங்க, ரியேஜெண்ட்டை கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் பக்கம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. இப்படி கேட்கலாம். அப்போ இப்படி கேட்டாங்க அப்படின்னா இந்த NaOHையும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 2 பேர் வந்துட்டாலே கண்டிப்பாக எனக்கு அது ஒரு ஸ்காட்டன் பாமன் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த ரியாக்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.